அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட். ஸோ இதுக்குண்டான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1794. ஸோ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க சார், அப்பதான் எங்களோட காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு நம்ம மெயில் போட்டிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம், டிஎன்பிசிக்கு நம்ம மெயில் போட்டிருந்தோம். ஸோ டிஎன்பிசி மெயில் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றத கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க டீட்டெயில்ஸ் நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க மெயில்ல ரிப்ளை பண்ணாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஆர்டி போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல விசாரிச்சப்ப இந்த வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு எவ்வளோ அப்படின்ற வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 இருந்து 90,000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்றத தெரிய வந்தது. சரிங்களா, நியர்லி வந்து 80,000 இருந்து 90,000 பேர் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சார் இவ்வளவு பேர் 1794 போஸ்ட்டுக்கு இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரியா? சோ என்ன சார் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணீங்க, அப்புறம் எப்படி சார் நான் படிச்சு எப்படி பாஸ் ஆகி என்ன பண்றது அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் டவுட்டா இருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் போஸ்டிங் கிடைக்க போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த 1794 பேருக்கு தான். சார் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி டிக்ரீஸ் ஆகலாம், இதை வந்து சொல்ல முடியாது. The vacancies are till unchanged. அதாவது எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், சரிங்களா? எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், எப்ப வேணாலும் அரணப்பட்டு ஒண்ணு வேகன்சியை கூட்டலாம் குறைக்கலாம், அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்ப இருக்கிறது 1794 போஸ்ட். சோ இந்த 1794 போஸ்டிங்க்கு கண்டிப்பா 1794 பேருக்கு கிடைக்க போகுது. எது இந்த 80,000 90,000 பேர்ல இருக்கு. சோ அப்ப நியர்லி இந்த 1794 பேர் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா ஒரு போஸ்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 48 இருந்து 50 பேர் போட்டிடுறாங்க. அப்ப பாருங்க, நீங்க ஒருத்தர் போட்டிடுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா வந்து எத்தனை பேரு 50 பேருக்கிட்ட நீங்க வந்து போட்டி போட வேண்டியதா இருக்கும். 50 பேருக்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், போட்டி போட வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த 50 பேரை ஓவர் டேக் பண்றதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, நீங்க சிலபஸ நல்லா அனலைஸ் பண்ணி, அதாவது டிஎன்பிசி என்ன கேட்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா உங்களால பெட்டர் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? டிஎன்பிசியில சிலபஸ் என்ன கேட்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால ஈஸியாவே பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும். சோ அப்ப இந்த ஒரு போஸ்டுக்கு 50 பேர் போட்டிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல இதுல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணப்பே பாத்தீங்கன்னா சில பேர் தப்பா அப்ளை பண்ணிருப்பாங்க, ராங்கா அப்ளை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஐடிஐ மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி அந்த நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த சர்டிபிகேட் நிறைய பேர்ட்ட இருக்குமான்றது தெரியல. அந்த சர்டிபிகேட்ல யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் மேஜரா வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும். ஆனா நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. அப்ளை பண்றது பிரச்சனை கிடையாது. நீங்க கரெக்டா போஸ்டிங் அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு கவுன்சிலிங் போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் உங்களுக்கு கரெக்டா பாயிண்ட் வைப்பாங்க. எதுல, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட்ல. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்ஸ்க்கு வரமாட்டாங்க, ஒர்க்கிங் பர்சன்ஸா இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸாம்ஸுக்கு சில பேர் வந்து சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப நியர்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் காம்படிஷனே எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோல தான் இருப்பாங்க. அதாவது ஒரு போஸ்டுக்கு 10 பேர் தான் வந்து ரொம்ப ஹார்ட் லெவல்ல வந்து டஃபா வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு மேஜரான இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாஸ் ஆயிட்டா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சைமல்டேனியஸாவே பிசிக்கல் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஓகேவா அப்படின்றதையும் பார்க்கணும். பிசிக்கல் டெஸ்ட்டை பத்தின வீடியோ வந்து நம்ம தயவு செய்து போட்டிருக்கோம், தயவு செய்து மேல போய் பாருங்க, சரியா? மேல ஐ பட்டன்ல கொடுத்துடுறேன். பிசிக்கல் டெஸ்ட்டை பத்தின ஃபுல் வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படி ஒவ்வொரு ப்ரொசீஜர் 3 ப்ரொசீஜர் இருக்கு பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம வீடியோவாவே போட்டுக்க டெமோவோட. தயவு செய்து அதை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் பார்த்துருங்க, சரியா? சோ இப்ப இதுலயே நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு 1:10 ரேஷியோ, அதாவது 1794 பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 17,940 பேர் தான் உங்களுக்கு ஒரிஜினல் காம்படிஷன் அப்படின்ற கேட்டகரியா வச்சுக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க 1794 பேர் தான் என்ன பண்ண முடியும், போஸ்டிங் அடிக்க முடியும்.
அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1794ல உங்களுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது ஒண்ணுதான். சரியா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருக்கட்டும், நீங்க உங்களோட எஃபர்ட்டை எந்த லெவலுக்கு போறீங்களோ அந்த லெவலுக்கு இந்த ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். சரியா? கிளியராங்க? எப்பவுமே வாய்ப்பு, அதாவது காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டோம், ஏன்னா தானோன்னு பண்ணிட்டோம், என்னால எக்ஸாம் பாத்துக்கலாம், வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு நவம்பர் மாசம் எக்ஸாம். ஸோ அதனால வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால முடியும் அப்படின்னு நம்பி எஃபர்ட்டை போட்டு படிங்க. சரியா? பிசிக்கலா நான் வந்து ரெடி சார், எதை கொடுத்தாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து உங்களோட 100% எஃபர்ட்டை போட்டு தயவு செய்து படிங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்டா இன்னொன்னு பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ ஜிஎஸ் வந்து 75க்கும் மேக்ஸ் வந்து 25 இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட் கிடையாது. ஆனா ஜிஎஸும் மேக்ஸும் உங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் பார்ட். இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட மார்க்கே அப்படியே திருப்பி போடக்கூடியதா இருக்கும். பேப்பர் 2ல என்னதான் நீங்க அதிகமான மார்க் எடுத்தாலும், 200 கொஸ்டின்ஸுக்கு அதிகமான மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ண போறது அப்படின்றது ஜிஎஸ் மேக்ஸ் தான். ஸோ அப்ப ஜிஎஸ் மேக்ஸுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்க்கு நம்மகிட்ட தியரி மெட்டீரியலும் அதே மாதிரி மேக்ஸுக்கு ப்ரீ மெட்டீரியலும் நம்ம கிட்ட இருக்கு, சிலபஸ் வைஸ். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க 40 கொஸ்டின் அடிச்சா பாஸ். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க பாஸ் ஆன மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மற்ற இதை வந்து நீங்க வந்து அட்டெண்டே பண்ண முடியும். பேப்பர் 2ஆ இருக்கட்டும், ஜிஎஸ் மேக்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு மார்க்கே கன்சிடர் பண்ணுவாங்க. தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது மொதல் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச், அதாவது நீங்களே செல்ஃபா உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறக்காண்டி ஒவ்வொரு யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பக்காவா 2000 எம்சிக்கு கொடுத்துருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா வராது. சார் என்ன சார் வரும்னு தானே சொல்லணும், வராதுன்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். எக்ஸாம்ல வரலாம், வரான்னு போகும். ஆனா ரீசெண்டா நடந்த டிப்ளமா ஐடி லெவல்ல நம்ம கொடுத்த கொஸ்டின்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியே தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஸோ முழுக்க வந்து மேக்சிமம் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ் மாறாம கூட வந்திருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு டிஎன்பிசி எந்த மாதிரி கேட்பாங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேணும்னா மட்டும் என்ன பண்ணீங்க, இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச், தமிழ் மெட்டீரியல், ஜிஎஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே சாம்பிளை பார்த்துட்டு பிடிஎஃப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு கடைசி வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்மளோட ஆர்எல் அகாடமி வெப்சைட்லயோ இல்லாட்டி இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ நீங்க என்ன பண்ணிடலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க பிடிஎஃப் மெட்டீரியல் தான். அப்போ ஒரு பேர் வந்து 10 பேர் கூட போட்டி போறப்ப ஸோ எதுலலாம் உங்களால வந்து ஈஸியா ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் 1ல ஜிஎஸ் மேக்ஸ் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அதுல நீங்க எந்த அளவுக்கு ஓவர்டேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட லெவல் வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டாப் ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன்னா பேப்பர் 2 வந்து 200 கொஸ்டின் அப்படின்றப்ப எல்லாருமே வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் 2க்கு எதை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஜிஎஸ் மேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு கீழே பிளேலிஸ்ட் இருக்கு, தமிழுக்கும் ஃப்ரீ கிளாஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 யூனிட் போட்டிருக்கோம். இன்னும் 8 யூனிட் உங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த 8 யூனிட்டை கவர் பண்ணிடுவோம் ஃப்ரீயாவே. சரியா? ஃப்ரீயாவே கவர் பண்ணிடுவோம். என்னால மெட்டீரியல் வாங்கி படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. சரியா? இல்ல சார் நான் கண்டிப்பா பாஸ் ஆகி ஆகணும், இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க, இல்லாட்டி நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் பிளேலிஸ்ட், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்தோட லிங்க் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ தியரி புக்ஸ், ஐடிஐ புக்ஸ், அதோட லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். டெலகிராம் லிங்க் இருக்கு, டெலகிராம்ல தான் எல்லா ஃபைலும் இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டோம். இல்ல சார் இவ்வளவு பேர்லாம் இல்ல கம்மியா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நம்மளோட சோர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். இல்ல சார் இவ்வளவு பேர் வரமாட்டாங்க, இன்னும் கூட அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருந்தாலும் உங்களுக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான். ஒரு பேருக்கு 10 பேர் தான் நீங்க போட்டி போட போறீங்க. ஸோ
ஸோ அந்த 10 பேரை ஓவர் கம் பண்ணி நீங்க முதல்ல வர்றதுக்கு என்ன பண்றது, அதை மட்டும் தான் பார்க்கணும். எப்படி ஷார்ட்டா படிக்கணும், அதாவது கொஞ்சமா படிச்சு நிறைய மார்க் எப்படி எடுக்கணும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.